Yes. Okay. Voice, everything is fine. Yeah. Good. Okay. Hello students. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay. Yes, those who have come live, quickly ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்கடா. அப்போ தெரியும் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒரு அப்டேட் கிடைக்கும் எனக்கு. ஃபாஸ்ட். Hello students. I'm expecting a comment. Okay. Good. Okay. Super ரா. ஸோ நம்ம வந்து ஃபைனலி ஜாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட் இது முடிக்கிறனால என்ன ஆகுது, இந்த லெசனும் முடிஞ்சிருதுங்க. ஓகேவா? ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாமா? எஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா. யாரெல்லாம் வந்திருக்கீங்க, குவிக்லி கிவ் மீ அ கமெண்ட், ஜஸ்ட் ஷோ மீ அ ஹாய் ஆர் சம்திங். சார் ஒரு நாளைக்கு 2 லைவ் போடுங்க. ஓகே NTS 2 லைவ்னு எந்த சப்ஜெக்ட் எதிர்பார்க்குறீங்க? யூ வாண்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 2 லைவ் மாதிரி கேட்குறீங்களா? ஓகே. anyhow NTS I'll just convey this to my admin. ஓகே. ஸோ நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கேற்ற நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, 2 லைவ்னா எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணுங்கிறது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை, பண்ணிக்கலாம். சரியாடா? ஓகே. எஸ். ஹலோ கவின் பாரதி, ஹாய். ஓகே, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் அதை பற்றி பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன். பேசிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் இருக்கிற லைவில் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே. பெல்லாமி பிளேக், ஹலோ சார், சாரி நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அதுதான் லேட். நோ ப்ராப்ளம், யூர் ஆன் டைம். 2 minutes லேட், பரவாயில்ல. சாரி, 2 minutes லேட், நாட் அ ப்ராப்ளம், பரவாயில்ல. எஸ். ஓகே NTS, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம்டா. இந்த சாப்டர் இந்த பார்ட்டோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து பாட்னி ஒரு பார்ட் முடிஞ்சுன்னா பாட்னி ஃபர்ஸ்ட் சாப்டர், ஜாலஜி ஃபர்ஸ்ட் சாப்டர், கதம். ஓகே, ஸோ பார்த்துடலாமா? ஃபைன். ஸோ அதே மாதிரிடா உங்களுக்கு இந்த ஐடியா லைக் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி வைங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் வி ஆர் தேர் இன் யூடியூப் ஆஸ் வெல். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஐடியா வரும். ஓகே, இப்போ கிளாஸ் வரப்போகுது, உள்ளே போய்க்கலாம். ஓகே. அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி முக்கியமான விஷயம். ஏன், எதனால்? பிகாஸ் வி ஹேவ் நோட்ஸ் அப்லோடட் தேர். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஜாயினிங். ஃபைன். இன்னும் அந்த ரிசல்ட் ஃபீவர் இன்னும் போகலை, கரெக்டாக? இன்னும் அந்த ரிசல்ட் ஃபீவர் போயிட்டு தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க, ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. செலிப்ரேஷன்ஸ் இப்போவும் போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு கட் ஆஃபில் இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் ஸ்டில் ஹாப்பி. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் குட் ரிசல்ட்ஸ், கோயிங். ஓகே, ஃபைன். எஸ். ஸோ வில் கெட் இன் டு த டாபிக் நவ். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இந்த பார்ட்டோட, அதாவது இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? Part 1 பார்த்துட்டேன் சார், Part 1 பார்க்கல சார்ங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டேன்னு சொல்லலாம், பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லலாம். கமெண்ட் பார்ப்போம், எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேர் பார்க்கலன்னு. எஸ். பெல்லாமி பிளேக் பார்க்கல. ஓகே ஐ காட் இட். வேற? எஸ். NTS கவின் பாரதி, நீங்களா பார்த்துட்டீங்களா? திருமலை, நீங்களும் பார்க்கல. ஹலோ திருமலை. ஓகே, நீங்களும் பார்க்கல, வெரி குட். அடுத்து ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கடா. நீங்கள் ஐ திங்க் அரௌண்ட் 8 members are watching, that's what I could see, but I just got 2 likes. So like button hit பண்ணுங்க. ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸ், got it admin, yeah. ஓகே, ஸோ பெல்லாமி பிளேக், திருமலை, NTS and அதர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்கடா. இப்போ இந்த டாபிக் வந்து ஒரு கண்டினியூஷனாக போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ இதில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் கவலை இல்லை. இதோட Part 1 கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, ஸோ அது 1 hourக்குள்ளே தான் முடிச்சிருக்கேன்.
குயிக்காக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, சில பேர் ஸ்கூல்லே பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு எதாவது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2xலோ இல்லை 1.5xல போட்டு குயிக்காக ரிவிஷன் மாதிரி பண்ணிடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அது முடிச்சுட்டு இதை அப்படி பார்க்கும்போது அந்த சாப்டர் முடிச்ச வைப் வந்துடும். ஈஸியாக நம்ம எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டாபிக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டாப்பிக்கில் ஃபிஷன் பற்றி பார்த்தோம், அதில் டைப்ஸ் பார்த்தோம், அப்புறம் பிளாஸ்மோட்டாமி பார்த்தோம், ஸ்பாருலேஷன் பார்த்தோம், ஸ்ட்ராபுலேஷன் பார்த்தோம், நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம். எல்லா குட்டி குட்டி டாபிக்ஸ், ஈஸி டாபிக் எல்லாமே. அதே மாதிரி 2-3 டாபிக் மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு நேராக செக்ஷுவல்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். சரியா? ஓகே பெலாமி பிளேக் சார், பரவாயில்ல, கொஞ்சம் தெரியும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. எஸ், அந்த கொஞ்சங்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து சென்டம் மிஸ் ஆகக்கூடாது. புரியுதா? கப்பு முக்கியங்கிற மாதிரி நமக்கு சென்டம் முக்கியம். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறனால நமக்கு அந்த 1 மார்க் போனாலும் கஷ்டம்தான். நம்ம எஃபர்ட்டே போடல, தெரிஞ்சு வச்சு எழுதுறோன்னா ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஓகே, எனக்கு இவ்வளோ வருஷம் வருது, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கும்போது என்ன பண்ணும், கண்டிப்பாக யூ ஹேவ் டு மேக் இட். ஓகே, நீட்டுக்கு இல்லை, தட் இஸ் செகண்டரி. நீட்டுக்கு இல்லை, தட் இஸ் ரைட், இட் இஸ் நாட் தேர். பட் போர்ட்ஸுக்கு இருக்கே, கரெக்டில்? போர்ட்ஸுக்கு மார்க் வேணும்ல நமக்கு. ஸோ போர்ட்ஸுக்கும் மார்க் ஈக்குவலாக வேணும் அண்ட் நீட்டுக்கும் வேணும். கரெக்டாக? ஸோ டோன்ட் வரி. இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த டாபிக் வந்து ஒரு பேசிக்கான டாபிக் தம்பி. இந்த டாபிக் நீங்கள் படிக்கும்போது இந்த டாப்பிக்கில் வர சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வர சாப்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ் பிரியா, ஹலோ பிரியா, ஹலோ. பிரியா இஸ் நாட் ஆன் டைம். ஹலோ. ஓகே ஃபைன். ஸோ கொஞ்சம் நம்ம செக்ஷுவல் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வில் கெட் இன்டு தி செக்ஷுவல் பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்க போகிறது வந்து பட்டிங் பற்றி பார்க்க போகிறோம்டா. பட்டிங்னா என்ன? பட்டுனா என்ன? நமக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது. கரெக்டாக? பட்டிங்னா என்ன, பட்டுனா என்னன்னு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த பட்டிங் கான்செப்டே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியமான கான்செப்ட் தான். இமேஜின் தேர் இஸ் அன் ஆர்கனிசம். இங்கே ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னு வைப்போம். ஓகே, இந்த ஆர்கனிசம் என்ன பண்ணுன்னா, அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறக்காக அது பக்கத்துலேயே ஒரு பட்டு மாதிரி உருவாக்கும். பட்டுங்கிறது என்ன, மொட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு செடியில் ஒரு மொட்டு இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு மொட்டு மாதிரி உருவாக்கும். அந்த மொட்டு என்ன ஆகும், தனித்தனியாக டெவலப் ஆகி அது தனியாக வேறு ஒரு ஸ்பீஷஸாக மாறிடும். ஆஸ் இன் வேறு ஒரு ஆர்கானிசம், இதோட சப்டைப்பாக மாறிடும். அப்போ இந்த ப்ராசஸ் பேர் தான் பட்டிங் சொல்கிறாங்க. ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டீகோட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் எழுதும்போது பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். கான்செப்ட் யாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வில் டீகோட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் நவ். ஃபைன். Okay, in budding, the parent body produces one or more buds and each bud grows into a younger one. Okay, making sense? இப்போ பாருங்க, the bud separates from the parent to lead a normal life. Correct? அந்த bud initially attach ஆயிருக்கும், அப்புறம் சில ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் அது டிட்டாச் ஆகி தனியாக ஒரு புது ஆர்கானிசமாக வாழ ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுவும் புரிஞ்சிருச்சு. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாஞ்சஸில் என்ன நடக்குதுன்னு அர்த்தம், பட்டிங் நடக்குதுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸ்பாஞ்சஸ்ல நடக்குது, பட்டிங் நடக்குது. ஸோ பார்த்துலாமா, த பட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் டிட்டாச் ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் த பட் டெவலப்ஸ் இன்டு நியூ ஸ்பாஞ்ச். நம்ம ஏர்லியராக பார்த்த அதே சென்டென்ஸை இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், அதாவது அது சுருங்கி அது அப்படியே கட் ஆகிற ரேஞ்சுக்கு வந்துடும். அப்புறம் என்ன ஆயிரும், டிட்டாச் ஆயிரும், கட் ஆயிரும். அப்புறம் தனியாக ஒரு புது ஆர்கானிசமாக வளர்ந்துடும். ஓகேவா? ஃபைன். எஸ் எஸ் ஃப்ளையிங் பர்ட், குட் ஈவினிங் ஃப்ளையிங் பர்ட், குட் ஈவினிங். அடுத்து ஸோ இதான எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஆக்சுவலி கேன் யூ see the sponge இருக்குது, இங்கே பட் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே டெவலப் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகுது. எப்போ அது டிட்டாச்சிங் ஸ்டேஜுக்கு வருதோ கட் ஆகி டிட்டாச் ஆகி இன்னொரு புது ஆர்கானிசமாக வந்துடுது. அவ்வளோதான் பட்டிங். ஓகே, ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது இது ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. ஓகே, நான் பட்டிங்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த டாபிக் வந்துடணும். ஓகே, பட்டிங் இப்படி, எக்ஸாம்பிள் இப்படி. Okay, so those who know the topic, make sure you're revising it along with me. That will be very helpful. Okay va? Fine. So இந்த பட்டிங் பொறுத்த வரைக்குமே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸோஜீனஸ் பட்டிங், இன்னொன்று எண்டோஜீனஸ் பட்டிங். எக்ஸோனால என்ன அர்த்தம், ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு. எக்ஸோனா என்ன அர்த்தம், அவுட்னு அர்த்தம். கரெக்டாக? எக்ஸோ என்ன அர்த்தம், அவுட்டு. இது ஜாலஜி இல்லையா? ஆமாம், இது ஜாலஜி தான், திருமலை. ஓகே, ஜாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம்டா, செகண்ட் பார்ட். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ ரீட் பண்ணிடலாமா. When buds are formed on the outer surface of the parent body, it is known as exogenous budding. Example, hydra. ஓகே, இந்த ஸ்லைடில் ஹைட்ரா டயக்ராம் பார்த்தீங்களா? இதுதான் ஹைட்ரா. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ உங்களுக்காக எங்கள் டீம் தே ஹவ் கெப்ட் ஹைட்ரா டயக்ராம் ஆல்சோ நியர்பை. அப்போ நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வரலாம். எஸ், வெரி குட் பெல்லாமி பிளேக். எக்ஸோஜினஸ் என்ன அர்த்தம், அவுட் சைட்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஐடியா வந்துருச்சு, நான் ஆல்ரெடி காட்டின டயக்ராம் அவுட் சைட் தான். ஸோ சேம் திங். ஓகே, in hydra, when food is plenty, the ectoderm cells increase and form a small elevation on the body surface.
சார் எனக்கு நீங்கள் சொன்னது புரிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு பிளான்ட் இருக்குது, இல்லை ஒரு ஆர்கனிசம் இருக்குது, அதுலேருந்து இன்னொரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் பட்டாக உருவாகி அது வெளியே வருது, அது எக்ஸோஜின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது எப்படி வெளியே வருது, எந்த செல் புஷ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 2 செல் இன்வால்வ் ஆயிருக்கு. ப்ரைமரியாக எக்டோடர்ம்னு செல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சுவலி நல்லா யோசிச்சுக்கோங்கடா. இப்படி இது ஆர்கனிசம். ஓகே, இங்கே என்ன ஆகுனா, இங்கே வெளியே இருக்கிற செல் பேர் தான் எக்டோடர்மல் செல்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும், லைட்டாக அப்படியே புஷ் பண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகே, அப்படியே இந்த சின்ன நம்ம கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்கனிசம், இப்போ டைனோசர் வந்து ஒரு முட்டையிலேருந்து வெளியே எப்படி வரும், அது வெளியே வந்துட்டு கை எப்படி தனியாக வரும், கால் தனியாக வரும். அந்த மாதிரி இது என்ன ஆகும், இந்த எக்டோடர்மல் செல் புஷ் பண்ணி இன்னொரு ஆர்கனிசம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதா? அது அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஓகேவா? அந்த எக்டோடர்மல் செல்ஸ் என்ன ஆகும், லைட்டாக சின்னது ஒரு எலிவேஷன், சின்னது ஒரு இப்படி புஷ் வரும். ஓகே, சின்ன இந்த ஒரு எலிவேஷன் புஷ் வந்து அங்கிருந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் ஆர் புஷ்ட் அவுட் டு ஃபார்ம் த பட். ஓகே, இப்போ சின்னதாக வெளியே வந்துருச்சு. இனி அது பட்டாக வரணும்னா எந்த 2 செல்ஸ் ஆக்சுவலி தேல் பிளான், எக்டோடர்ம் செல்ஸும் எண்டோடர்ம் செல்ஸும் டுகெதர் என்ன பண்ணால் அப்படியே புஷ் பண்ணி பட்டு ஸ்ட்ரக்சரை வெளியே காட்டிடும். இப்போ என்ன ஆகும், பட்டுங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? The bud contains an interior lumen in continuation with parent's gastrovascular cavity. சார் நீங்கள் பட்டிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஆனால் இங்கே நிறைய டேர்ம்ஸ் வருது. இன்டீரியர் லூமனுங்கிறாங்க, பேரண்ட்ஸ் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டிங்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் சில பேசிக் டேர்ம்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கான்செப்ட்ஸை டீகோட் பண்ண முடியும். அது என்ன பார்த்துடலாமா? லூமன்னா ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ். ஓகே, ஸ்பேஸ் ஆர் கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லுக் அட் திஸ் டயக்ராம், வில் மேக் இட் வெரி கிளியர். ஓகே, இது வந்து ஒரு ஆர்கனிசம். சரியா? இப்போ இந்த ஆர்கனிசம்னு என்ன சொன்னேன் நான், இங்கே வந்து பட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பட்டு ஃபார்ம் ஆகுது. கேன் யூ see that? ஆனால் இந்த பட்டு ஃபார்ம் ஆகும்போது ஆக்சுவலி நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன ஆகும்னா ஆக்சுவலி இந்த இடத்துல சின்ன ஒரு ஸ்பேஸ் உருவாகும். கேன் யூ see the space which I have made now? ஒரு சின்ன ஸ்பேஸ் உருவாகும். இந்த ஸ்பேஸ் என்ன சொல்கிறாங்க, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டிங்கிறாங்க. அதாவது அந்த பேரண்ட்டுக்குள்ளே இருக்கிற அதே கேவிட்டியை நான் பட்டுக்குள்ளேயே கொடுத்து அந்த பட்டை வளர வைக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும், அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அப்படியே ட்ராவல் ஆகி அந்த பட்டில் ஃபார்ம் ஆகி அந்த பட்டு வெளியே வந்துடும். ஓகே, புரிஞ்சிருச்சாரா? எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் திஸ்? எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? இஸ் அ கிளியர்? கிளியர்னா குயிக்காக கிளியர்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் ஒன்று போடுங்கப்பா. கிளியரா? Making sense, guys? Yes. Okay, I think it is clear. Fine. So now we'll go for one more statement. அப்போ என்ன ஆகும், இந்த பட் வந்து என்லார்ஜ் ஆகும். அப்போ இப்போ உள்ள கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி உள்ளே போயிட்டு என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன டெவலப் பண்ணும், ஒரு மவுத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபாலோடு பை டென்டக்கிள்ஸ் at its free end. Very simple. This is what tentacles is. Can you see this one? இது பேர் தான் டென்டக்கிள்ஸ். அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டென்டக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நடக்குது, குயிக்காக கூட ரிவிஷன் பண்ணுங்கள் பார்ப்போம். பேரண்ட் பாடி இருக்குது, அந்த பேரண்ட் பாடிலேருந்து பட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்டோடர்மல் செல்ஸ் புஷ் பண்ணி, அப்புறம் எக்டோடர்மல் எண்டோடர்மல் எல்லாம் புஷ் பண்ணி பட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த பட் ஃபார்ம் ஆகும்போது எது கூடவே வருது, பேரண்ட்டில் இருக்கக்கூடிய அதே கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அந்த பட்டுக்கும் போகுது. அப்படியே போய் அந்த பட்டு டெவலப் ஆகும்போது என்ன ஃபார்ம் பண்ணுது, மவுத்தை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் டென்டக்கிள்ஸ் வந்து அதோட எண்டில் ஃபார்ம் பண்ணுது. அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த பட்டிங்கை 3 மார்க்கில் கேட்டால் வித் டைப்ஸ் கேட்டால் அழகாக எழுதணும். 3 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கிடலாம். சரியா? ஓகே, அப்போ ஃபுல்லாக க்ரோ ஆயிடுச்சா? வென் ஃபுல்லி க்ரோன் த பட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் அட் த பேஸ். அதாவது இந்த பேஸ் இந்த இடத்துல உடஞ்சு அண்ட் ஃபைனலி செப்பரேட்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் லீட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் லைஃப். அவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான் பட்டிங். ஓகே, ஸோ எக்ஸோஜனஸ் பட்டிங் பார்த்தாச்சு. அடுத்து இப்போ எக்ஸோனா வெளியே பார்த்துருக்கோம். அப்போ எண்டோனா என்னவா இருக்கும், உள்ள. அவ்வளோதான். திஸ் இஸ் அகைன் அ டயக்ராம். See, this is happening in ஹைட்ரா. ஹைட்ரா இருக்குது, பட்டு க்ரோ ஆகுது, டெவலப் ஆகுது, அப்புறம் தனியாக வந்துடுது. ஓகே ஓகே, இனி எண்டோஜினஸ் பட்டிங் பார்த்துடலாமா? In Noctiluca, hundreds of buds are formed inside the cytoplasm and many remain within the body of the parent. This is called endogenous budding. சார், எக்ஸோனா வெளியே பட் வரும். அப்போ எண்டோனா என்ன அர்த்தம், அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம்லேயே நிறைய பட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். கேன் யூ see here? இதுக்குள்ளே என்ன ஆகும், நிறைய பட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அது என்ன சொல்கிறாங்க, எண்டோஜினஸ் பட்டிங். எதனால், உள்ளவே ஃபார்ம் ஆகிற பட்ஸில் என்ன சொல்கிறாங்க, எண்டோஜினஸ் பட்டிங் சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்களா, சைட்டோபிளாசம்குள்ளே நிறைய பட்ஸ் ஃபார்ம் ஆகுறதா என்ன சொல்கிறாங்க, எண்டோஜினஸ் பட்டிங். ஓகே
And again we have many examples. அதில் ஒன்று தான் freshwater sponges, and in some marine sponges a regular and peculiar mode of asexual reproduction occurs by internal buds called gemmules. இப்போ இதை வந்து கொஞ்சம் கிளாசிஃபிகைடாக சொல்கிறாங்க. எப்படின்னா with the help of a freshwater sponge and marine sponge. நமக்கு ஸ்பாஞ்ச் என்னன்னு தெரியும், அது ஒரு ஆர்கனிசம், ஒரு ப்ரிமிட்டிவான ஆர்கனிசம். அந்த ஆர்கனிசமில் ஒரு பெக்யூலியர் டைப்புங்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் டைப், ஒரு யூனிக் டைப்பான ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குது, ஜெம்யூலுங்கிற ஃபார்மேஷன் மூலமாக நடக்குதுங்கிறாங்க. ஜெம்யூல், திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க, டயக்ராம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சார் அப்போ ஜெம்யூல்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ஜெம்யூலுக்கும் ஸ்பாஞ்சுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? எஸ், சூப்பர். பெல்லாமே பிளாக் ஃபுல் ஃபயரில் இருக்கீங்க நீங்கள், வெரி குட். ஓகே, ஸோ அ கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெம்யூல் இஸ் அ ஹார்ட் பால். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட்டாக சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அது என்னங்கிறது சென்டென்ஸில் பார்த்துடலாம். ஜெம்யூலுங்கிறது என்னன்னா, இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் நம்மள மாதிரி இல்லை, சரி, அவங்க ரொம்ப பாவம் அவங்கள. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிப்போம், அந்த ஸ்பாஞ்சஸ்க்கு அப்படி இல்லை. அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கணும், அவங்க அதை ப்ரிவென்ட் பண்ணுறது அவங்களோட ப்ரைமரியான கோல். அப்போது அந்த ஹார்ஷான கண்டிஷன்ஸ், ஹார்ஷ் கண்டிஷன் ஒன்றும் இல்லைடா, அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது, இப்போ இந்த ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னா தேர் ஆர் ஹை சான்சஸ் அந்த ரீப்ரொடியூஸ் ஆன ப்ராஜனி இறந்து போகிறதுக்கு. கரெக்டாக? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஜனியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்ட்ரக்சரை உருவெடுத்துக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஜெம்யூல். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த ஜெம்யூல் என்ன பண்ணும், அந்த ப்ராஜனியை அழகாக பார்த்துக்கும். எப்போ அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபேவரபுளாக மாறுதோ அப்புறம் அந்த ஜெம்யூலில் உடஞ்சி அங்கிருந்து இன்னொரு புது ஸ்பாஞ்ச் அழகாக உருவெடுத்து வரும். ஓகே, இஸ் இட் கிளியர்? எனிபடி இஸ் எனி டவுட்? இஃப் இட் இஸ் ஃபைன், ஜஸ்ட் குயிக்லி கிவ் மீ a text. ஓகே, அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துடலாமா? A completely grown gemule is a hard ball. Obviously it has to be hard because it has to survive many harsh conditions consisting of an internal mass of food laden archaeocytes. Okay, but diagram பார்த்தலாமா சார்? புது டேர்ம் வருது, கன்ஃபியூஸ் ஆகுது. டயக்ராம் பார்த்தலாம். டயக்ராம் தெரியுதா? இதான்டா ஜெம்யூல் டயக்ராம். ஓகே, வெளியே என்ன இருக்குது, நிறைய ஸ்பைக்ஸ் இருக்கா? கேன் யூ see this? எல்லாமே ஸ்பைக்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு தான். ஓகே, எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்பைக் வச்சுருக்காங்க. அண்ட் கேன் யூ see this archaeocytes? இதுதான் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம். இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த செல்ஸ் உள்ள தெரியுது உங்களுக்கு, மார்க் பண்ண தெரியுதா? அதுதான் என்ன ஆகும், ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அப்படியே வெளியே வந்து ஒரு புது ஸ்பாஞ்சாக மாறிடும். விச் ஹேஸ் டோட்டிபொட்டன்சி நேச்சர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு புது ஆர்கானிசமாக மாறக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது? இதுக்கு இருக்குது, இந்த ஆர்கியோசைட்ஸுக்கு இருக்குது. ஓகே, அவ்வளோதான் டயக்ராம். அண்ட் கேன் யூ see this மைக்ரோபைல்? இந்த ஓப்பனிங் வழியாக தான் வெளியே வரும். கண்டிஷன் எப்போ ஃபேவரபுளாக இருக்கும், இந்த ஓப்பனிங் வழியாக அழகாக வெளியே வந்து அதோட வேலையை ரெடி ஆகிக்கும். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? During unfavorable conditions the sponge disintegrates but the gemule can withstand adverse conditions. அந்த ஜெம்யூலால் எவ்வளோ பெரிய கண்டிஷன், அதாவது ஹார்ஷ் கண்டிஷன்ஸை ஈஸியாக சர்வே பண்ண முடியும். யாரை கம்பேர் பண்ணும்போது? ஸ்பாஞ்சை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? when conditions become favorable the gemmules begin to hatch. அவ்வளோதான், முடிஞ்சு. சேம் விஷயம். ஓகே, anybody say any doubt? All clear? Clearனா தப்புன்னு clearனு பட்டன் அனுப்புங்க. ஃபைன், குட். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டிங் பார்த்தாச்சு, டைப்ஸ் பார்த்தாச்சு, 3 மார்க் கவர் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் போயிடலாமா? ஃப்ராக்மெண்ட் என்ன அர்த்தம்? தூள்னு அர்த்தம். ஃப்ராக்மெண்ட்னால என்ன அர்த்தம்? தூள்னு அர்த்தம். அப்போ ஃப்ராக்மெண்டேஷனா ஏதோ சம்திங் ரிலேட்டட். பார்த்துடலாமா? ஓகே. In fragmentation the parent body breaks into fragments. வந்துருச்சு. அந்த parent body என்ன ஆகும் சொல்றாங்க? உடைஞ்சு fragments-ஆ மாறும், pieces-ஆ மாறும்னு சொல்றாங்க. And each of the fragment has the potential to develop into a new individual. எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு பிடிக்கல, நான் என் கையை வெட்டிட்டேன். நீங்கள் யோசிக்கல எதுக்கு வெட்டுறீங்கன்னு. எனக்கு பிடிக்கல, நான் வெட்டிட்டேன், அவ்வளோதான். வெட்டும்போது என்ன ஆகுது, அந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து இன்னொன்று புதுசாக உருவாகுதுங்கிறாங்க. நடந்தால் நல்லாயிருக்கும், பட் நமக்கு அது வேண்டாம். அதை மிஸ்யூஸ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கை வெட்டி விளையாண்டுருப்போம். ஸோ அதனால் நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த லோவர் அனிமல்ஸ்க்கு அது வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம், அதனால தான் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த ஈச் ஃப்ராக்மெண்ட் என்னவா மாறுது, இன்னொரு புது இண்டிவிஜுவலாக மாறுது. ஓகே, இன்னொரு புது இண்டிவிஜுவலாக மாறுது. நமக்கு யோசிச்சு பாருங்கள், நான் கையை வெட்டி கீழே வைக்கிறேன், இன்னொரு ஷைன்ஸாக மாறிட்டாங்க. வேண்டாம், நமக்கு பிரச்சனை தான் அது. ஓகே, ஸோ வீல் ஜஸ்ட் பி ஒன் அண்ட் வீல் கெட் இன் டு த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லோவர் அனிமல்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, பெடல் லேசரேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பெடல் லேசரேஷன். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பெடல் லேசரேஷன் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த பேஸில் பிஞ்சு போகணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடியோட பேஸ் வந்து ஃப்ராக்மெண்ட்டாக போகும். அதனால தான் அந்த பேஸ்லேருந்து வரனால பெடல் லேசரேஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுண்டா. இங்கே ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா டைவர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
அண்ட் மெனி ஜென்ரல் காமன் எங்கே பார்க்கலாம் சி அனிமோன்ஸில் பார்க்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அனிமல் கிங்டமில் படிப்போம். அப்போது வி கேன் ஹேவ் மெனி பிக்ஸ். இதுதான் சி அனிமோன். கேன் யூ see this? இதுதான் சி அனிமோன். ஓகே, அடுத்து the lobes are constructed off from the pedal disc. அந்த பேஸ் தான் the pedal disc. ஓகேவா, அதனால தான் என்ன சொல்கிறாங்க பெடல் லேசரேஷன் சொல்கிறாங்க. வெரி குட். பிளேனேரியா பார்த்துலாம். பிளேனேரியா சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது, நான் சொல்லிடுறேன் என்னங்கிறது. ஓகே, அண்ட் ஈச் ஆஃப் த லோப் க்ரோஸ் மீசென்ட்ரீஸ் அண்ட் டென்டக்கிள்ஸ் டு ஃபார்ம் அ நியூ சி அனிமோன். ஒன்றும் ரொம்ப சிம்பிள். இந்த சி அனிமோன் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுது, அதோட பேஸ்லேருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணுது. கட் பண்ணும்போது அதுக்கு தேவையான அதை தேவையான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. மெசன்ட்ரிஸ்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அண்ட் டென்டக்கல்ஸை உருவம் எடுத்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதை தான் என்ன சொல்கிறாங்க ஃப்ராக்மெண்டேஷன். அது எங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க சி அனிமோனில் ரொம்ப காமன் பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ இது கவர் ஆயிடுச்சா? அடுத்து yes, now you have, as Bellamy Blake said, yes, now we'll see what is this. Okay, in tapeworm Taenia solium. Okay, இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்துடலாம். ஓகே, கேன் யூ see the diagram here? ஓகே, டயக்ராம் பாருங்கள். டீனியா சோலியம்ங்கிறது கேன் யூ see this? இது வந்து ஒரு புழுடா. ஓகே, இது ரொம்ப காமனாக இருக்கும். நமக்கு வந்து சொல்லுவோம்ல, இந்த we call this as deworming சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் இருக்கும். ஓகே, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சரி இப்போது சரி ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் ஒரு இயர்லி ட்வைஸ் டிவார்மிங் பண்ணுவாங்க. டிவார்மிங் என்னென்னா நம்ம பாடிக்குள்ளே நிறைய புழு இருக்கும். அந்த புழு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து வர்றதா. ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் புழு எப்போவுமே இருக்கும். அப்போ அந்த புழு என்ன ஆகும், இந்த டிவார்மிங் பண்ணும்போது அந்த புழுவெல்லாம் இறந்துரும். அப்போ அந்த புழு யார், இவங்க தான் அதெல்லாம். ஓகே, ஸோ இதில் பார்ட்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஒன்று வந்து ஹெட்லைக் ஸ்ட்ரக்சர், அது ஸ்காலெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்கு தெரியுது. அண்ட் மெச்சூர் கிராவிட். இம்மெச்சூர் இருக்குது, மெச்சூர் இருக்குது, கிராவிட் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, ப்ரோக்ளாட்டிட்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ப்ரோக்ளாட்டிட்ஸ். அதோட பார்ட்ஸ் அவ்வளோதான். அப்போ அந்த பார்ட்லே ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பர்டிகுலர் டீனியா சோலியமில் அது உடஞ்சு வருதுல்ல, அதில் எந்த பார்ட் உடையுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் தான் உடஞ்சு வருது. தெரியுது உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இம்மெச்சூர் இங்கே முன்னாடியே இருக்குது, அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகுது, அப்புறம் கிராவிட்னா சூப்பர் மெச்சூர்னு அர்த்தம். ஹைலி மெச்சூர்ட். அப்போ அந்த ஹைலி மெச்சூர்ட் இருக்கக்கூடிய இது என்னாகும், உடஞ்சு தனித்தனி ஃப்ராக்மெண்ட்டாக மாறி அந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து இன்னொரு டேனியா சோலியம் உருவாகும். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இது பார்த்துடலாமா? பாருங்கள், the gravid proglottids are regularly cut off either singly or in groups from the posterior end by a process called apolysis. ஒன்றும் இல்லை, அந்த ப்ராசஸை கட் பண்ணி போகிற அந்த ப்ராசஸ் பேர் அப்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். லைசிஸ் இஸ் நத்திங் பட் கட்டிங். அதுதான் அப்போலைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் since it helps in transferring the developed embryos from the primary host to secondary host. இது ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது இதனால நிறைய தொற்றுக்கள் வரும், நோய்கள் வரும். சரியா? அப்போ அது வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தான். யோசிச்சு பாருங்கள், ஒன்று தான் இருக்குது, கண்ணுன்னு இருக்குது, அது இறந்துருச்சுன்னா முடிஞ்சுன்னு வைப்போம். அப்போ என்ன ஆகும், அந்த தொற்று பாஸ் ஆகாது. அப்போ அந்த தொற்று பாஸ் ஆகணும்னா அது என்ன ஆகும், உடஞ்சு நிறைய ஃபார்ம் பண்ணும். அப்போ இதால் பாஸ் பண்ண முடியாட்டி உடஞ்சது என்ன பண்ணும், அதை தூக்கி நேராக அதுக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போய் வச்சிரும். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ தட் இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் த எம்ப்ரியோ ஃப்ரம் த ப்ரைமரி ஹோஸ்ட் டு த செகண்டரி ஹோஸ்ட். ஓகே, அது ப்ரைமரி என்ன செகண்டரி என்னங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா? எஸ் பரத், குட் ஈவினிங் பரத். குட் ஈவினிங். ஓகே, fine. So this is about that. You got an idea? Yes. Now we will be discussing about planaria, which Blake said. பார்த்துவோம் தம்பியா. ஓகேவா? பிளனேரியா பற்றி பேசும்போது நம்ம ஃப்ராக்மெண்டேஷனை விட மோர் நம்ம என்ன கான்செப்ட் கொடுப்போம்னா ரீஜென்ரேஷன் பற்றி பேசி ஆகணும். ஓகே, அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஃப்ராக்மெண்ட்டாக மாறும், அந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து புது ஆர்கானிசம் உருவாகும். இப்போ ரீஜென்ரேஷன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரீஜென்ரேஷன் இஸ் ரீக்ரோத். அவ்வளோதான். இந்த ரீஜெனரேஷன் பிரிச்சுருங்க. ரீஜெனரேஷன் திருப்பி அது என்ன ஆகுது, க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Okay, regrowth we call it as regrowth, that is regeneration that happens in the injured region. இப்போ இந்த ரீஜெனரேஷனை இன்னும் ஈஸியாக படிக்கணும்னா ரெண்டு சப் டாப்பிக்கில் படிக்கலாம். ஒன்று வந்து மார்ஃபல் ஆக்சிஸ், இன்னொன்று எபிமார்ஃபோசிஸ். ஓகே, ஒன்று வந்து மார்ஃபல் ஆக்சிஸ், இன்னொன்று எபிமார்ஃபோசிஸ். அப்போ மார்ஃபல் ஆக்சிஸ் என்னன்னு டீகோட் பண்ணிட்டு எபிமார்ஃபோஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மார்ஃபல் ஆக்சிஸ் பார்ப்போம்னா, இன் மார்ஃபல் ஆக்சிஸ் த ஹோல் பாடி க்ரோஸ் ஃப்ரம் அ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க, சின்ன ஒரு பார்ட்டில் இருந்தால் போதும், அந்த பார்ட்லேருந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் உருவாகுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, மார்ஃபல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் பிளேனேரியா. இப்போ பாருங்கள்,
when hydra is accidentally cut into several pieces. hydra வந்து fragmentation பண்ணல, நான் வேணும்னு என் பார்ட்டை உடச்சி ஒரு புது ஆர்கனிசம் உருவாக்கல. ஹைட்ரா என்ன ஆகுது, ஆக்சிடெண்ட்டாக குட்டி குட்டி பீட்டாக கட் ஆகும்போது என்ன நடக்குது, ஈச் பீஸ் கேன் ரீஜெனரேட் த லாஸ்ட் பார்ட் அண்ட் டெவலப் இன்டு அ ஹோல் நியூ இண்டிவிஜுவல். அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி கால்ட் as this basis of morphallaxis. ஓகே, எஸ் வருண் நாளைக்கு பயோசாலஜி எக்ஸாம் சார். ஓகே வருண், ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன டாபிக்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கு உங்களுக்கு? ஸோ அதை குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப காமாக எழுதுங்க. என்ன தெரியுதோ தைரியமாக எழுதிட்டு வாங்க. டோன்ட் கோ ஃபார் எனி மால் ப்ராக்டிஸ் சம்திங். வாட் எவர் யூ ரைட் வில் பி யுவர் மார்க்ஸ். ஓகே, ஸோ கோ ஃபார் இட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ரீஜென்ரேஷன் நம்ம பார்த்தோமா, டயக்ராமில் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டயக்ராமில் பாருங்கள். ஓகே, இமேஜின் தெர் இஸ் டூ பார்ட்ஸ். பிங்க் ஒன்று இருக்குது, பிளாக் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இந்த பிளாக் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல உடஞ்சிருக்குன்னு வைப்போம். அப்போ என்ன ஆகுது, அந்த பிளாக் உடஞ்ச பிளாக், இந்த உடஞ்ச பிளாக்லேருந்து இன்னொரு புது ஸ்பீஷிஸ் உடஞ்சிருக்கு, இந்த உடஞ்ச பிளாக்லேருந்து இன்னொரு புது ஸ்பீஷிஸ் உருவாயிருக்கு. அப்போ உருவாய் அந்த ப்ராசஸை என்ன சொல்கிறாங்க, ரீஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே மிடில் பீஸ் உடஞ்சிருக்கு, இந்த பீஸ்லேருந்து இங்கே உருவாயிருக்கு, கீழே உருவாயிருச்சு. அவ்வளோதான் ரீஜென்ரேஷன் ஹைட்ரா அண்ட் பிளனேரியா. ஓகே, வருண் ஃப்ரம் Chapter 1 to Chapter 4. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், ரைட் வெல். ஓகே குட். அடுத்து எபிமார்ஃபோசிஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்ஃபலாக்சிஸ் பார்த்தாச்சு, என்னோட ஐடியா கிடச்சிருச்சு, போன பார்ட்லேருந்து உருவாகும். அப்போ எபிமார்ஃபோசிஸ் என்ன, இஸ் a replacement of lost body parts. We'll make it a little more clear now. Listen, it is of two types, namely reparative and restorative generation. என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து reparative, இன்னொன்று restorative generation. Okay, okay Varun, since you have this chapter for your exam, consider it as a quick revision. Okay, so that is also important. You will have a revision also. Fine. Okay, so இப்போ எபிமார்ஃபஸ் என்ன சொல்கிறாங்க, ரிப்பேரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ் சொல்கிறாங்க. நம்ம ரிப்பேரேட்டிவ் ரீஸ்டோரேட்டிவ் பார்த்தாலே என்ன கவர் ஆயிரும், எபிமார்ஃபோசிஸ் கவர் ஆயிரும். ஸோ பார்த்துடலாமா, இந்த ரிப்பேரேட்டிவ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பாடியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கன் இருக்குது. எனிபடி நோஸ் தட்? Okay, I will tell you that organ name. எல்லாமே பியூட்டிஃபுல் தான். I will tell you that organ name. Tell me why it is special. Okay, liver ஏன் நம்ம ஸ்பெஷல்னு சொல்கிறோம், யாரால சொல்ல முடியும்? liver ஏன் நம்ம ஸ்பெஷலான ஒரு ஆர்கன் சொல்கிறோம்? anybody can give me an answer? anybody has an idea? தெரியலன்னு சொல்லுங்க. I can tell you, no problem, it's not a big deal. லிவரையே நம்ம நான் வந்து ஜென்ரலி என் கிளாஸ்லாம் சொல்லுவேன், ஒரு மிராக்குலஸ் ஆர்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறோம், என்னால்? எனிபடி ஹேஸ் an ஐடியா வை? அது ரீஜெனரேஷன் ஆகும், அதுதான். ஓகே, வெரி குட். ஓகே, பெல்லாம் லைக் ஐ வில் ஆஸ்க் யூ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ரீஜெனரேஷன் சொல்கிறீங்களே, ரீஜெனரேஷன் என்ன? ஜென்ரலாக சொல்லணும்னா, சார் அந்த உடஞ்ச பகுதியிலிருந்து திருப்பி உருவெடுக்குது, திருப்பி. எஸ் டாக்டர் அர்ஷத், இட் கேன் ரீஜெனரேட். வெரி குட். எஸ், மறுபடியும் வளர்ந்துடும், ரீஜெனரேஷன் எல்லாரும் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். அப்போ ரீஜெனரேஷன் என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு பார்ட் உடஞ்சிருக்குன்னா அங்கிருந்து உருவாகுது, அது ரீஜெனரேஷன். கரெக்டு. வித் ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. தட் இஸ் மேக்கிங் லிட்டில் மோர் சென்ஸ். if it can regenerate with damage. Okay, got the answers. I'll just quickly tell the answer. Okay, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நைஃப் எடுத்துகிட்டு கையை, என் கையில் வேற ஒரு கையை கட் பண்ணுறேன்னு வைப்போம். சரி, கையை கட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல கட்டு உருவாகுது. அப்போ அந்த கட்டு வந்து ஹீல் ஆகும்ல, அந்த ஹீலிங் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க, ரீஜெனரேஷன் சொல்கிறாங்க. அப்போ அதுவும் ரீஜெனரேஷன் தான். ஆனால் நீங்கள் லிவரை வந்து ஏன் ரீஜெனரேஷன் பற்றி சொல்கிறோன்னா, லிவருக்கு வந்து ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஒரு லிவர் வந்து இப்போ ஒரு 100% லிவருக்குன்னு வைப்போம், அதுக்கு வந்து ஒரு த்ரெஷோல்டு இருக்கும், ஒரு 70% டேமேஜ் வரைக்கும் அதனால் க்ரோ பண்ண முடியும்னு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ அந்த 70% டேமேஜ் வரைக்கும் அதை வாங்கிட்டு அந்த 70% ரீக்ரோத் பண்ணி விட்ரும், ரீஜென்ரேட் ஆகும். நமக்கு வந்து ஸ்கின்லலாம் ரொம்ப ஸ்லோவான ஹீலிங் ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவான ரீஜென்ரேஷன் இருக்கும். ஓகே, அவ்வளோ டிஃப்ரென்ஸ். சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஓகே, yes, Bellamy Blake, don't get diverted, get into the topic, we'll listen this, then we'll discuss all those things. Okay, yes, listen. So என்ன ஆகுது, இந்த லிவருக்கு வந்து ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறனால அது என்ன பண்ணுது, ஒரு கம்ப்ளீட் ஆர்கன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிவர் டேமேஜ் ஒரு அளவுக்கு வரைக்கும் நம்ம லிவர் தாங்கும், ரொம்ப அளவுக்கு மீறினா மட்டும்தான் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவு வரைக்குமே என்ன ஆகும், நம்ம லிவரை வந்து ஈஸியாக ரீஜெனரேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ யூ கைஸ் ஷுட் டெல் மீ, தேர் இஸ் அ கேரக்டர், நம்ம வந்து படத்தில் அனிமேல பார்த்துருப்போம், ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு வந்து இந்த ரீஜெனரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு அந்த கேரக்டர் இருக்குது? சார், இஃப் ஐ ஹேவ் அ டவுட், இஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் then it is regenerates.
லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் a different டாபிக். ஏன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நீ அந்த அக்கமடேட் பண்ணுற ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த லிவர் க்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஆக்சுவலி டேமேஜ் லிவரை ரிமூவ் பண்ணி நியூ லிவரை தான் வைப்போம். So there is no need of a regeneration also there. Okay, that is a general idea about it. Fine. Okay, ஸோ மறக்காமல் அந்த கேரக்டர் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கேரக்டருக்கு வந்து ஹை ரீஜென்ரேஷன் இருக்குது. ஓகே சொல்லியாச்சு, அவ்வளோதான். Wolverine is the answer. Okay, correct. He has healing factor. Other regeneration. Very good. Fine. அப்போ அது வந்து நம்ம reparative regenerationல பார்த்துடலாம். அதாவது only certain damaged tissue can be regenerated. Exactly. லிவருக்கு வந்து டேமேஜ் வரும்போது என்ன ஆகும், இட் கேன் அண்டர்கோ ரீஜெனரேஷன் விச் இஸ் வெரி பெக்குலியர். ஸோ யூ கால் இட் அஸ் ரிப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன். யூ கால் இட் அஸ் ரிப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன். எக்ஸாம்பிள், யூ ஹேவ் ஹியூமன் பீயிங்ஸ். வேறஸ் இன் ரீஸ்டோரேட்டிவ்ல எப்படி இருக்கு? Okay, in restorative regeneration, severed body parts can develop. ரிப்பரேட்டிவ்னு என்ன பார்த்தோம், அந்த டேமேஜ் ஆகிற டிஷ்யூஸ் வந்து சில டிஷ்யூஸால் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஹேல் பண்ணி அதை வந்து டெவலப் ஆக முடியும். ஆனால் ரீசெண்டில் என்ன பார்த்தோம், சிவியர்ட் பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப். அதாவது அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் ஆகினா கூட டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகினா அந்த டிஷ்யூ டெவலப் ஆகும். ஆனால் ஸ்டார்ஃபிஷ், டெய்ல் ஆஃப் வால் லிசர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஆர்கனே ஃபுல்லாக டெவலப் ஆகிறத என்ன சொல்கிறாங்க, ரீஸ்டோரேட்டிவ்னு சொல்கிறாங்க. Okay, is that difference? Okay, yes, flying bird, I saw your comment, Superman, but it is wrong. Okay, நான் மனசு சங்கடப்படுத்த வேண்டாம்னு சொன்ன சொல்லாமல் இருந்தேன், but I don't think so. Even maybe I might be wrong. I don't know Superman is having that factor or not. Okay, fine. So you got an idea now. So நமக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரிஞ்சிச்சு, ரிப்பரேட்டிவ் பார்த்தாச்சு. And we also saw that, yes, next sexual reproduction என்டர் ஆகலாம்டா. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன asexual பார்த்தாச்சு, sexual கட குயிக்காக போயிடும். ஓகே ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அடிப்படை பாயிண்ட் என்ன, 2 கேமெட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் வாட், டிப்ளாய்ட் ஜைகாட். இது எல்லாத்துக்குமே தெரியும், விச் டெவலப்ஸ் இன்டு நியூ ஆர்கனிசம். இதோட அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க, ஜெனட்டிக் வேரியேஷன் உள்ள வருது. எதனால், ஏன்னா பேரண்ட்டு 2 பேரண்ட் இருக்காங்க கரெக்டாக, டேட் அண்ட் மாம்னா அந்த 2 கேரக்டர்ஸ் உள்ள வரனால அந்த இடத்துல வேரியேஷன் வருது. ஓகே, இஃப் இட் இஸ் ஏசெக்ஷுவல், ஒரே பேரண்ட் ஒரே கேரக்டர் அப்படியே ட்ராவல் ஆகுது, ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்காது. ஃபைன். ஓகே, த டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் அனிமல்ஸ் 2 டைப்பு படித்தா வேலை முடிஞ்சு. ஒன்று சின்காமி, இன்னொன்று கான்ஜுகேஷன். ஒன்று வந்து சின்காமி, இன்னொன்று கான்ஜுகேஷன். சின்காமி எப்படி ஈஸியாக சொல்லலாம், குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். சின்காமி நம்ம எப்படி சொல்லலாம்? It's nothing but fusion of gametes. அவ்வளோதான் சின்காமி, அவ்வளோதான், வேறு எதுவும் ஞாபகம் வேண்டாம். சின்காமின்னு என்ன அர்த்தம், 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி உருவாகிறது சொல்கிறாங்க, சின்காமின்னு சொல்கிறாங்க. கான்ஜுகேஷன் என்ன சொல்லுவாங்க, எனிபடி நோஸ் இட்? நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் யூ மீன் பை கான்ஜுகேஷன்? நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணிடுறேன், செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்லணும். ஓகே, செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, அப்படி நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எழுதிடுறேன், சரியா? ஓகே, ஸோ சின்காமி என்னன்னு பார்த்தாச்சு. எஸ், சின்காமியா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், கரெக்ட். ஃபியூஷன், வெரி குட், ரைட். வாட் இஸ் கான்ஜுகேஷன் தென்? டெல் மீ. ஓகே, ஸோ சின்காமி ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். அகெயின், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல், அதை என்ன சொல்கிறாங்க, கான்ஜுகேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சின்காமிலையும் சரி கான்ஜுகேஷன்லையும் சரி அடிப்படையாக நடக்க போகிறது ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட், அதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவோம், கான்ஜுகேஷன் பொறுத்த வரைக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹெரிடிட்டி மெட்டீரியல் as Bharat said is right, genetic material. Okay, good. Okay, so that is what we have discussed. All clear? Yes, you're right, Bharat. Okay, that is right. Transfer of hereditary material or genetic material. Correct. Flying bird is also right. Very good. Okay. In external fertilization, the fusion of the male and female gametes takes place outside the body of a female organism in water medium. This is the best example. நீங்க படிப்பீங்க frog. ஸோ ஃப்ராக் என்ன பண்ணுன்னா, மேல் ஃப்ராகும் ஃபீமேல் ஃப்ராகும் வென் தே கெட் இன் டு வாட்டர், அந்த வாட்டரில் ஒரு சேஃபான பிளேஸ் பார்த்து அந்த இடத்துல காப்புலேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, இந்த கேமெட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அது. அப்போ இந்த கேமெட்ஸை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேமெட்ஸ் நேராக என்ன பண்ணும், அந்த வாட்டரில் அந்த ஒரு பகுதியில் நிற்கும். அப்போ அந்த பகுதியில் இந்த கேமெட்ஸ் என்னாகும், ஃபியூஸ் ஆகி அங்கே வெளியவே என்னாகும், புது ஃப்ராக்லெட்ஸாக உருவாகும். That is fertilization happening outside the body. That's what they say, external fertilization. Is that clear? Fine. Internal fertilization enna artham, body kulle nadakudhu.
for humans it's happening like that. No, body kulle nadakra fertilization, body kulle fusion nadakudhu, body kulle develop agudhu, body linde veliye varudhu, then you call it as internal fertilization. The fusion of the male and female gametes takes place within the body of a female organism. Clear? Example, reptiles, aves, mammals. நம்ம எதுல வருவோம்? reptiles ஆ, aves ஆ, mammals ஆ? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். Yes, and now we have to see different types of fertilization. Okay, fertilization நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, fusion of male gametes. ஆனா எவ்வளோ டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா pretty good amount of types, and it's also very easy, very important question. There are high chances they can ask for 5 marks. ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள், நமக்கு டைப்ஸ் வரும்போது என்ன ஆகுது, உள்ள அந்த மார்க் போடுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக என்ன பண்ணலாம், 5 மார்க்ஸில் பார்க்கலாம். ஹாய் சார், ஹாய். அம்மா கிட்ட ஃபோன் சொன்னால் லேட்டு இல்லாமல் ரொம்ப லேட்டு. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, பட் மேக் ஷூர் ஜாயினிங் இன் லைக் ஆன் டைம் ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஓகே, ஏன்னா அது நம்ம திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். சரியா? Very good. Bellamy, Blake and flying birds, you're right. Yes, it is mammals. Correct. So mammals தான் நம்ம கேட்டகரி. அப்போ நமக்குமே என்ன ஃபர்டிலைசேஷன், லாஜிக்கல் கொஸ்டின், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அவ்வளோதான், முடிஞ்சு. பார்த்துருவோமா? ஓகே, இப்போ அந்த ஃபர்டிலைசேஷனில் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோகேமி. ஆட்டோனால என்ன அர்த்தம்? செல்ஃப்னு அர்த்தம். ஆட்டோனால என்ன அர்த்தம்? செல்ஃப்னு அர்த்தம். ஸோ பார்த்துடலாமா? The male and female gametes are produced by the same cells or same organism. பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியக்குறி. என்னது, அந்த ஒரே இதுக்குள்ள, ஒரே ஆர்கனிசம்குள்ள மேல் கேமெட்டும் இருக்குது, ஃபீமேல் கேமெட்டும் இருக்குது. மேல் கேமெட்டும் இருக்குது, ஃபீமேல் கேமெட்டும் இருக்குது. அப்போ அங்கேயே ஃபியூஷன் நடந்து அங்கேயே ஸ்பீஷிஸ் வெளியே வந்துடும். அவ்வளோ சிம்பிள், வேலை முடிஞ்சு. And both the gametes fuse together to form a zygote. You can find in actinosporium and paramecium. இது எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், எல்லாமே primitive lower organisms தான். சரியா? ஸோ ஆட்டோகமி புரிஞ்சது. செல்ஃபாக என்ன இருக்குது, 2 கேமெட்ஸுமே இருக்குது. அந்த 2 கேமெட்ஸுமே டெவலப் பண்ணி அது ஃபியூஸ் ஆகி இன்னொரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஆட்டோகேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோனா என்ன வரணும் மண்டைக்குள்ள? ஆட்டோனாலே செல்ஃப். அப்போ ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபியூஸ். நெக்ஸ்ட், எக்ஸோகேமி. இந்த எக்ஸோகேமிங்கிறது வீல் சி நவ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் அஸ் ஆஸ் வெல். த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் தே ஃபியூஸ் டு ஃபார்ம் அ ஜைகோட். அப்போ யார்? பேசிக்லி ஹியூமன்ஸ் தான். ஹியூமன்ஸ் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் தானே. மேல் கேமெட் வந்து ஃப்ரம் மேல் இட் இஸ் கம்மிங், ஃபீமேல் கேமெட் ஃப்ரம் ஃபீமேல் இஸ் கம்மிங். ஸோ வர கேமெட்ஸ் என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டை உருவாக்குது. அவ்வளோதான் எக்ஸோகேமி. கிளியர்? ஸோ எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் தம் எஸ், எப்படி கூப்பிடலாம் அவங்கள, டைஷியஸ்ன்னு சொல்லலாம், யூனிசெக்ஷன் சொல்லலாம். ஓகே, அப்போ இதே டைஷியஸ்க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், மொனீஷியஸாக இருக்கும். ஓகே, யூனிசெக்ஷுவலுக்கு என்னவா இருக்கும், பைசெக்ஷுவலாக இருக்கும். நம்ம பார்த்த ஏர்லியர் எல்லாமே பைசெக்ஷுவல் அண்ட் மொனீஷியஸ். இது வந்து டைஷியஸ், டை 2, and unisexual, both are uni, like they have 2 different sexes. அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆட்டோகேமினா செல்ஃப், எக்ஸோனா நீ எப்படி ஞாபகம் தெரியுமா, 2 வெளியே இருந்து வருது. ஸோ 2 பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, 2 கேமெட் இன்வால்வ் ஆயிருக்கு, அதனால அது எக்ஸோகேமி. ஸோ இட் இஸ் ஹியூமன் பீங்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுவுமே ஈஸி, நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கலாம். இனி அடுத்து ஹோலோகேமி. ஹோலோகேமினா என்ன? ஹோலோகேமி இது எப்படி ஞாபகம் வச்சோம், ரொம்ப ஈஸியாக பாருங்கள். ஹோல், இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல், அந்த ஹோலோக்கு பதிலாக, ஓகே, ஐ திங்க் மை W is having some issue. Let me redraw it. ஹோல்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்னு அர்த்தம். அப்போ இங்கே ஹோலோகேமிக் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த கம்ப்ளீட் ஆர்கானிசமே கேமெட்டாக ஆக்ட் ஆகுதுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய மெக்கானிசம் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற பயாலஜி வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல், ரொம்ப எக்ஸைட்டிங். கரெக்டாக? அது நம்ம தெரிஞ்சுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஜென்ரல் ரீப்ரொடக்ஷன் தெரியும், அப்புறம் சுற்றி நடக்கும் தெரியும். பட் டீட்டெயில்டாக போகும்போது எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குது, அந்த ஆர்கானிசமே ஒரு கேமெட்டாக மாறுதுங்கிறாங்க. அந்த ஆர்கானிசமே கேமெட்டாக மாறி ஃபியூஷனை அண்டர்கோ பண்ணி ஒரு ஜைகோட்டை உருவாக்குது. எப்படி நடக்குது ப்ராசஸ் பார்த்துருவோமா? ஸோ த லோவர் ஆர்கானிசம்ஸ், as we have discussed, sometimes the entire mature organism do not form gametes, but they themselves behave as gametes, and the fusion of such mature individuals is known as hologamy. அவ்வளோதான். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹோலோகேமி, ஹோல். அப்போ ஹோல் அது என்னவா மாறுது, கேமெட்டாக மாறுது. அவ்வளோதான். ஸோ ஆட்டோ நீங்கள் மறக்க மாட்டீங்க, எக்ஸோ மறக்க மாட்டீங்க, ஹோலோகேமி மறக்க மாட்டீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் மனப்பாடம் பண்ணும்போது புரிஞ்சு படிங்கடா. அது நீங்கள் படித்து எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மண்டைக்குள்ளே நிற்கும். ரிவைஸ் எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து இப்போ பீடோகேமி பார்த்துடலாம். இப்போ இதுக்கும் ஒரு டிப் வச்சுக்கலாமா?
பீடோனால என்ன அர்த்தம்னா சம்திங் ஹூஸ் யங்கர் ஆர் ஹூஸ் இம்மெச்சூர் ஆர் இந்த குழந்தைங்கள நம்ம பீடோன்னு சொல்லுவோம்ல, அதான் பீடோ. ஓகே, ஸோ இந்த பீடோ கேமினா அப்போ என்னவா இருக்கும்? அப்போ குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க, லோவர்னு சொல்கிறீங்க, இம்மெச்சூர்னு சொல்கிறீங்க, அப்போ சம்திங் ஹூ ஸ்மாலர் இஸ் இன்வால்வ். அப்போ அதை பார்த்துடலாமா? இட் இஸ் அ செக்ஷுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். இப்போது ஜென்ரலாக நடக்கும், ஒரு மெச்சூர் ஆர்கானிசம் வந்து இந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே பாருங்கள், இது மெச்சூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. வரக்கூடிய ப்ராஜனி உடனடியாக இந்த ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா அது பீடோகேமின்னு சொல்லுவோம். ஓகே சார், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சர்வைவல் தப்பா. இப்போ தம்பி நமக்கெல்லாம் பார்த்து நம்ம வாழ்வோம், நம்ம ஒரு 60-70 வருஷம் வாழ்வோம். இப்போ 70 இயர்ஸில் நமக்கு பிரச்சனை இல்லை. வி ஹேவ் பிரிட்டி குட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபார் லிவிங் அண்ட் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஐம் டெல்லிங். ஆனால் சில ஆர்கனிசம் பாருங்கள், 1 செகண்ட், 0.6 செகண்ட், 2 செகண்ட், 5 அதோட வாழ்க்கையே 5 செகண்டு, 0.2 செகண்ட் உயிரோடு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இது என்ன பண்ணணும்? வாழணும், கஷ்டப்படணும், சர்வே பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அது மெச்சூராகி போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ குவிக்லி இட் வில் கெட் இன் டு ரீப்ரொடக்ஷன். ஏன்னா அதோட கம்யூனிட்டி வந்து பத்திரமா வச்சுக்கணும். அப்போ அதை வந்து சர்வே பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. சரியா? ஸோ பார்த்துருவோமா? இட் இஸ் அ செக்ஷுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த டிவிஷன் ஆஃப் த அடல்ட் பேரண்ட் செல் பை மைட்டாசிஸ். பேரண்ட் செல்லேருந்து வந்த உடனே அது என்ன பண்ணுது? ப்ரொடக்ஷனில் அண்டர்கோ பண்ணி இன்னொரு ஜைகோட் உருவாக்குது. அது எப்படி சார்? எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு தேவையான மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ அது வெளியே வந்த உடனே இந்த மெக்கானிசம்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். மேபி கண்டிஷன்ஸாக இருக்கலாம், மேபி அந்த பேரண்ட் வரக்கூடிய சிக்னலாக இருக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ் என்ன ஆகும்? அது நேராக இன்னொன்று கூட ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் எப்படிக்கான பதில். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதே தான், அதோட சர்வைவல் ரேட்டை மெயின்டைன் பண்ணு. பார்த்தீங்களா, அப்படிலாம் இருக்கா? இருக்குது பிளேக். நானும் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படி தான் நினச்சேன், இப்படியெல்லாம் இருக்கான்னு. ஸோ அதில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு பயாலஜியில். ஓகே, ஸோ தேர் ஆர் plenty of things to be known. ஓகே, நம்ம இது எல்லாமே டீகோட் பண்ணலாம், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக போகும். வில் see that. ஓகே, தட் இஸ் வாட் யூ கால் as பீடோகேமி. அடுத்து அப்போ பீடோன்னு என்ன வச்சுப்பீங்க? யங் ஒன்ஸ், இம்மெச்சூர், குழந்தைங்க ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ பீடோகேமி கவர் ஆயிடுச்சு. அடுத்து மீரோகேமி. ஓகே, மீரோகேமினா என்ன? ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ் அண்ட் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரெண்டே கண்டிஷன். குட்டியாக இருக்கணும், அதே சமயத்தில் 2 கேமெட்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கணும், மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்து அது ஃபியூஷனாக அண்டர்கோ பண்ணுதுன்னா அது மீரோகேமின்னு சொல்லுவோம். எஸ் பரத், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வெல் செட், தட் இஸ் ஆல்சோ ரைட். அதனால தான் இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாம் லோவர் ஆர்கானிசமில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பிறந்த உடனே நம்ம சாக மாட்டோம், கரெக்டாக? மோஸ்ட்லி வீல் சர்வே. அப்போ அதனால் நமக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி பிரச்சனைகள் தேவையில்லை. ஆனால் இவங்களும் அப்படி இல்லை, பிறந்த உடனே 6 செகண்டு, 1 செகண்டில் 0.6 செகண்டில் சாகிறவங்க. அப்போ அவங்க வாழ்கிறக்காக பண்ணக்கூடியது இந்த மெக்கானிசம் எல்லாம் அப்படி இதெல்லாம் உருவாகுது. ஓகே, ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் மீரோகேமி இஸ் நத்திங் பட் புரோட்டோசோவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சா? Anybody saying any doubt? Is it all clear? Quickly give me a comment. நம்ம என்ன பார்த்தாச்சு? We have seen autogamy, exogamy, hologamy, and we have seen pedogamy and merogamy. Clear? புரிஞ்சுதா? கிளியர்னா குயிக்காக கிளியர் தட்டுங்க எல்லாரும் பார்ப்போம். ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதே டைமில் வில் கெட் இன்டு நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமி. ஐசோ நிறைய கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஐசோ என்னது? சேம்னு அர்த்தம். ஐசோன்னு என்ன அர்த்தம்? சேம்னு அர்த்தம். எஸ், வெரி குட். Science or decodes, we'll decode. Okay, we'll decode. இன்னைக்கு biology decode பண்ணுறோம், சரியா? Okay, so we'll see this. Okay, there's a small glitch. Okay, it's fine. Okay, so ஐசோன்னு என்ன அர்த்தம்? சேம்னு அர்த்தம். Okay, yes, Ramya and Flying Bird, I am like having a very humble request. இந்த கிளாஸில் உங்களுக்குள்ளே பேசிக்காதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு then we'll have time for discussion. Okay, don't worry. Okay, so Ramya and Flying Bird, make sure you're listening the classes. சரிங்களா? எஸ், நீங்கள் எங்கிட்ட பேசுங்க. ஓகே, நான் கிளாஸ் எடுத்துருக்கும் போது நான் பேசுவேன். ஓகே, யூ கேன் ஸ்பீக் டு மீ, டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஐசோகேமி பார்த்துடலாமா? த ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமெட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஐசோனாலே எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது தெரியாமையே இருக்கும். ஐசோன்னு என்ன அர்த்தம்? சேம்னு அர்த்தம். அப்போ சேம்னு என்ன அர்த்தம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி சேமாக இருக்கக்கூடிய கேமெட்ஸ் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் யூ ஹேவ் மோனோசிஸ்ட். ஸோ ஐசோ கிளியர். அடுத்தது ஐசோகேமி என்ன அர்த்தம்? அதுவே கொடுத்துருக்காங்க புக்கில் பாருங்கள். ஆன்னா வித்தவுட், ஐசோனா ஈக்குவல். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பேரை வந்து காம்ப்ளிகேட்டடாக பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லுவாங்க.
ஓகே ஸோ ஃபார் சே ஐசோகேமி வந்து இருக்குது, தட் இஸ் லைக் சேம் கேமெட் ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணும்போது ஐசோகேமி, சேம் இல்லாத கேமெட்ஸ் அண்டர்கோ பண்ணது ஆன்ஐசோகேமின்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆன் என்ன அர்த்தம், வித்தவுட்னு அர்த்தம், ஐசோனா ஈக்குவல், இது ஒன்றா இல்லைங்கிறது அப்படி சொல்கிறாங்க. Okay, fine. So the fusion of dissimilar gametes is called anisogamy. Anisogamy occurs in higher animals, but it is customary to use the term fertilization instead of anisogamy. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் சொல்லலை, நமக்கு நடக்கிறதும் anisogamy தான் ஹையர் ஆர்கானிசம்ஸும். ஆனால் அது நம்ம என்ன சொல்கிறோம், பல வருஷம் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். that is little more என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான டேர்மாக இருக்குது. ஸோ வி கன்சிடர் ஃபர்டிலைசேஷன் இன்ஸ்டட் டெல்லிங் ஆனைசோகாமி. மற்றபடி ரெண்டுமே சேம் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆனைசோகாமி ஃபர்டிலைசேஷன் எல்லாமே சேம் தான், பட் கஸ்டம் வைஸ் நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், ஃபர்டிலைசேஷன் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் இன் ஆல் வெர்டிபிரேட்ஸ். அப்போ நம்ம வெர்டிபிரேட்டா இன்வெர்டிபிரேட்டா சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், ரம்யா அண்ட் ஃப்ளையிங் பேர்ட் சொல்லுங்கள், வெர்டிபிரேட்டா இன்வெர்டிபிரேட்டா நம்ம. அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வாண்ட் டெக்ஸ்ட். Is it invertebrate? Are we vertebrate or invertebrate? சொல்லுங்க. Okay. I'm waiting for your answers. Vertebrate. கரெக்டா? அப்போ vertebrate இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபர்டிலைசேஷன் ஃபாலோ ஆகுது, டப்புன்னு சொல்லுங்க. பார்க்கக்கூடாது, ஸ்லைடை பார்க்கக்கூடாது, தப்புன்னு சொல்லணும். வெர்டிபிரேட்டாக இருக்கோன்னா நமக்கு எந்த ஃபர்டிலைசேஷன் ஃபாலோ ஆகுது, குயிக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கேமி ஃபாலோ ஆகுது, மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்லைடு பார்க்க முடியாது, இப்போ சொல்லுங்கள். சிங்காமி, ஆனியோகாமி, சிங்காமி, ஆனைசோ, கவின் பாரதி, இது என்னன்னே தெரியல எனக்கு. ஹஹா, இது என்ன ஃபர்டிலைசேஷன் தெரியாது. ஓகே, சாரி, ஐ டோன்ட் நோ தட். ஓகே கைஸ், லிசன், வாட் இஸ் தட் இஸ் ரைட், தட் இஸ் நத்திங் பட் ஆனைசோகாமியும் கரெக்டு தான், சிங்காமியும் கரெக்டு தான், ஃபர்டிலைசேஷனும் கரெக்டு தான். ஓகே, ஸோ எல்லாமே லைக் யூ ஹவ் செட் இட் ரைட், பட் ஐ திங்க் யூ ஹவ் மிஸ்ட் அ லெட்டர் கால்ட் எஸ். ஓகே, மற்றபடி இஸ் ரைட். ஓகே குட், அவ்வளோதான். டயக்ராம் குயிக்காக பாருங்கள். ஐசோகாமி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கேமெட்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, ஃபியூஸ் ஆகுதா, ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனைசோகாமி பாருங்கள், ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஃபியூஸ் ஆகுது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும். நமக்கு மேல் கேமெட் இருக்கா, ஸ்பெர்ம் இருக்கா, sperm குட்டியாக இருக்கும், and we have the egg that is biggest, one of the largest cell in human, right? We consider ovum as the largest cell. அப்போ அது ரெண்டுமே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் vertebrate. That is what we have. Okay, got it. Yes, oogamy. Yes, Bellamy Blake, oogamy is also perfectly right, but since in the slide la and the term illadanaala you can't tell it. Okay, fine, got it. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்டிலைசேஷனோட பார்ட் முடிச்சாச்சு. அடுத்து கான்ஜுகேஷன் குயிக்காக பார்த்துடலாம். கான்ஜுகேஷன் ஆல்ரெடி நமக்கு என்னென்னு தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் ஹெரிடிட்ரி மெட்டீரியல். அது எப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஈஸியாக சொல்லிட்டா தான் ரொம்ப ஈஸி, அப்புறம் நம்ம டீகோட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பாக்டீரியா எடுத்துப்போம். ஸோ 2 பாக்டீரியா இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாவில் என்ன நடக்கும்னா, இந்த ஓகே, ஐ வில் மேக் இட் வித் ஸ்மால் டயக்ராம். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாவில் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் பேர் தான் பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பிளாஸ்மிட். ஓகே, பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ பேர் தான் பிளாஸ்மிட். ஸோ வாட் இஸ் பிளாஸ்மிட்? எஸ், ஃப்ளையிங் பேர்ட். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ வாட் இஸ் பிளாஸ்மிட்? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஒரு டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். அது யாருக்கு இருக்கும், பாக்டீரியாவுக்கு இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மிடை வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு அனுப்பணும், அதுதான் இந்த கான்ஜுகேஷனோட டாஸ்க். ஓகே, வில் மேக் இட் வித் லிட்டில் மோர் டயக்ராம். ஃபென்டாஸ்டிக், ஆல்ரெடி மை டீம் ஹேஸ் கிவன் அ பியூட்டிஃபுல் டயக்ராம். அதுவே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து ஏ, இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, 2 எக்ஸுமா இருக்குது, ஒய் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸில் என்ன இருக்குது, இந்த பிளாஸ்மிடுங்கிற பொருள் இருக்குது. ஓகே, லிசன் ஜஸ்ட் வாட் ஐம் டெல்லிங், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். பிளாஸ்மிடுங்கிறது என்ன சொன்னேன் நான், நார்மலாக ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குங்க.
ஓகே, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதா இந்த பிளாஸ்மிட். ஓகே, அப்போ இந்த எக்ஸ்ட்ராவை நான் என்ன பண்ண போகிறேன்னா இல்லாத ஒரு பாக்டீரியாவுக்கு அனுப்ப போகிறேன். அப்போ அந்த பாக்டீரியாவுக்கு இந்த எக்ஸோடது வைக்குள்ளே போயிருச்சு. அதுதான் பேசிக்கான கான்செப்ட். அது எப்படின்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நடக்கும் அந்த 2 பாக்டீரியா வந்த உடனே இந்த பிளாஸ்மிட் நல்லா பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? டபுள் ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? டபுள் ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். அது என்ன பண்ணுது? நேராக வந்த உடனே இந்த சைட்டோபிளாசம் இருக்கா இங்கே, இது எல்லாமே ஜாயின் ஆயிடுது. அது நம்ம பைலின்னு சொல்லுவோம், சைட்டோபிளாசம் எல்லாமே சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜுலாம் சொல்லுவோம், எல்லாமே சேம் தான். அப்போ ஜாயின் ஆகும்போது இந்த டபுள் ஸ்டாண்ட் அப்படியே நைஸாக ஒன்று அப்படியே கலண்டுது, அப்படியே கலண்டு அப்படியே இன்னொன்றுக்குள்ளே போய் அப்படியே ரவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? இதுலேயும் ஒன்று இருக்கும், இதுலேயும் ஒரு ரவுண்ட் இருக்கும். அது நேராக டெவலப் ஆகும்போது அதில் 2 வந்துடும், இதில் 2 வந்துடும். இதுதான் கான்ஜுகேஷன். இதை விட ஈஸியாக சொல்லவே முடியாது. இவ்வளோதான் கான்ஜுகேஷன். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வேறு ஒரு சாப்டரில் படிப்போம். இதை நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, நத்திங் பட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே நான் யூஸ் பண்ண டேர்ம் பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் டபுள் ஸ்டாண்டர்டு, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். அது இன்னொரு பாக்டீரியா வந்த உடனே நேராக ரவுண்ட் அப்படி நைஸாக கலந்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சா கேட்கும்போது முடிக்காது என்ன பண்ணுவோம்? நைஸாக உட்காருவானா, கொஸ்டின் கேட்கும்போது அப்படியே குமிஞ்சு கொண்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு மாட்டுவான். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் நிறைய டைம் பிடிச்சிருக்கேன் நிறைய பேர் அப்படி. ஓகே, என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் கேட்கும்போது அப்படியே நைஸாக குமிவாங்க. சில பேர் ரொம்ப கான்ஃபிடன்ட் கொண்டிருப்பாங்க, கேளுங்க சார் அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் ஐயோ மாட்டிட்டோமே அப்படியும் இருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அந்த நைஸாக அந்த மாதிரி போடுறதா யார்? இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படியே நைஸாக போயிட்டு இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு அது இன்னொன்று ஃபார்ம் பண்ணி டெவலப் ஆகும். அப்போ அது இல்லாத பாக்டீரியாவுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? இந்த பிளாஸ்மிட் வந்திருக்கு. ஓகே, இந்த பிளாஸ்மிட் ஒன்றும் இல்லைடா, இதுக்கு இன்னொரு பேர், நிறைய பேர் இருக்குது இதுக்கு. ஃபர்டிலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். F+னா இருக்குன்னு அர்த்தம், F- இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருச்சா உங்களுக்கு? இது ஒன் சென்டென்ஸில் பார்த்துடலாமா? பாருங்கள். ஓகே, யூனியன் ஆஃப் 2 individuals of the same species. புரிஞ்சிருச்சு. During their union, both individuals called the conjugates, those who involved you called as conjugates, exchange certain amount of nuclear material, DNA, and then get separated. Okay, conjugation is common among ciliates. Example, you have paramecium, vorticella, and bacteria. அவ்வளோதான் கான்ஜுகேஷன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக கான்ஜுகேஷன் முடிஞ்சா? ஃபைன். இனி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் சில பகுதிகள் இருக்குது, அதில் சில பார்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். நமக்குமே இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருப்பீங்க, அப்புறம் டீன் லைஃபுக்கு போவீங்க, அப்புறம் டீன் லைஃப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அப்புறம் காலேஜ் லைஃபு, அப்புறம் ஒர்க் லைஃபு, அப்புறம் மேரிட் லைஃபு, இஃப் நாட் அனதர் லைஃப், அப்படியே லைஃப் ஃபேஸ் மாறிட்டே போகும். ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ஒரு 4-5 டேர்மில் ஒதுக்கிடலாம். சரியா? அதில் ஒரு முக்கியமான டேர்ம் தான் ஜுவனைல் ஃபேஸ். நத்திங் பட் ஜுவனைல். ஜுவனைல்னால டப்பு நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? ஜுவனைல் ஜெயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ சின்ன வயசில் ஏதாவது மேஜரான சின் ஆர் லெட் பி எனி சிங், அந்த சின் பண்ணும்போது அவங்கள அனுப்பக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இடம் தான் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி. எஸ், வெரி குட், இம்பார்ட்டன்ட் 5 மார்க், கரெக்ட். தட்ஸ் வை வி ஆர் டிஸ்கஸிங், தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ அந்த மாதிரி ஜுவனைல் ஃபேஸ்னா யங் ஃபேஸ் தான் ஜுவனைல் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன பார்த்துடலாமா? Juvenile phase can be also called as vegetative phase. It is a period of growth between the birth of the individual up to reproductive maturity. ரொம்ப ஈஸி. அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸு ஜுவனைல் ஃபேஸுங்கிறாங்க. கரெக்ட் தம்பி. எஸ் ரம்யா, யூர் ரைட். பிலோ 18 தானே சார் ஜுவனைல் ஃபேஸ் சொல்லுவாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. இன் ஹியூமன்ஸ் we term like that. In general we call like vegetative phase or juvenile phase. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பீரியட் ஆஃப் growth that is from the individual, அதாவது ஃப்ரம் பர்த்லேருந்து அந்த பர்டிகுலர் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸில் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி எங்கே 18ல் வருது? இல்லை, 12-13 வந்தது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் தட் வில் பி த ஆன்சர். ஓகே, எஸ். பரத்தார் மாஸ்டர் ஜேடி. ஓகே, தேங்க்யூ பரத், தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஐம் ஸோ ஹாப்பி. ஃபைன். ஓகே, சொன்னதுக்கு நான் தேங்க்யூ சொல்லிட்டேன். ஓகே, இது டேலி ஆயிடுச்சு. ஓகே, நவ் வில் see that. ஸோ ஜுவனைல் ஃபேஸ் பார்த்தாச்சு. ஒன்றும் இல்லை, பர்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி, அவ்வளோதான். ஜுவனைல் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். டாபிக் முடிஞ்சிச்சு. ஸோ ஜுவனைல் ஃபேஸ் புரிஞ்சிருச்சு. அடுத்து சார் இப்போ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அட்டைன் பண்ணியாச்சு, அப்போ அதுக்கு என்ன பேர் வரும்? வெரி குட், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ்.
ரெண்டு ஃபேஸ் பார்த்தாச்சு. ஒன்று வந்து ஜுவனைல் ஃபேஸ், அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் முன்னாடி வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் அட்டென்ட் பண்ண உடனே என்ன சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ். த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் அண்ட் தி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ரீச் மெச்சூரிட்டி பீரியட். சிம்பிள். Again, that is also easy. Next, and okay, these are the basic phases, and now we'll have to understand the time. Time base பண்ணி ஒரு ப்ரீடிங்கிற கான்செப்டை எப்படி பிரிக்கலாம். ப்ரீடிங்னா என்ன அர்த்தம், ஃபியூஷனை தான் ப்ரீடிங் சொல்கிறாங்கடா. இது கொஞ்சம் லார்ஜ் அனிமல்ஸை சொல்கிறனால we consider it as breeding. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த டைமை பேஸ் பண்ணி இந்த ப்ரீடிங் சீசனை பிரிக்கலாம். ஒன்று வந்து சீசனல் ப்ரீடர்ஸ், இன்னொன்று கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ், இன்னொன்று செனசென்ட் ஃபேஸ். ஓகே, செனசென்ட் ஃபேஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ப்ரீடர்ஸ் ரெண்டு டைப்பு, ஒன்று சீசனல் ப்ரீடர்ஸ், இன்னொன்று கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். இப்போ சீசனல் ப்ரீடர்ஸ்னால் என்ன அப்படின்னா, do you think they breed only during season? Yes, you are right. சீசனில் மட்டுமே ப்ரீட் பண்ணக்கூடியது you call it as seasonal breeders. Seasonal breeders என்ன அர்த்தம், reproduce at particular period of the year such as frog, lizard, mouse, most birds, bees, etc. சார் சீசனல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. எனக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது இப்படி இருந்துச்சு. நான் 12th 11th படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சீசனல் ப்ரீடர்ஸ், அதாவது அந்த சீசன் வந்தால் தான் ப்ரீடிங்கே போக முடியும் அவங்களால. அந்த சீசன் வரைக்கும் தே காண்ட் ப்ரீட். அப்போ அது எதனால் இருக்குன்னா, நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் காரணமாக இருக்கும் தம்பிங்களா. எப்படின்னா சில சீசனில் வந்து அந்த ஜைகோட்டுக்கு வந்து வெளியே வந்தால் மேபி அதுக்கு த்ரெட் இருக்கலாம், இல்லை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பிரச்சனை இருக்கலாம், மேபி செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், ட்ரை ஆகலாம், தண்ணி இல்லாமல் இருக்கலாம், இல்லை தண்ணி ஜாஸ்தியாக இருக்கலாம். இன்னும் நிறைய இஷ்யூ இருக்கிறனால அந்த சீசனில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக இறந்துருவாங்க, அவங்க கவுண்ட் கம்மியாயிரும். ஓகே, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சீசனில் மட்டும் எப்போ சேஃபாக இருக்கோ அப்போ மட்டும் தேர் அண்டர்கோயிங் வாட், ப்ரீடிங். தட்ஸ் வி கால்ட் as seasonal breeders, reproducing only at a particular period of the year. Is that clear? So example, you have frog, lizards, mouse, birds and deers. Fine. Next, continuous breeders. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீசன் ஒரு பிரச்சனை இல்லை, டைம் ஒரு பிரச்சனை இல்லை, நேரம் காலம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் continuous breeders, which means they have the capability or the ability to breed throughout their lifetime. Okay, throughout their lifetime until their gamete is getting degenerated, they can go for reproduction. அப்போ அதுக்கு யார் சொல்கிறாங்க, honey bees, poultry, rabbit, etc. எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, ஸோ கண்டினியூஸ் ப்ரீட் என்ன அர்த்தம், கண்டினியூ டு ப்ரீட் த்ரூ அவுட் தேர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. அதாவது கேமெட்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சீசன் டைம் ஒரு பிரச்சனையே இல்லை, என்ன பண்ணுவாங்க, போய்கிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் as continuous breeders. Is that clear? Fine. With senescent phase we will just understand the phase of life cycle. Okay, senescent phase na enna sir, vegetative phase புரிஞ்சிருச்சு. அதாவது பிறந்து ரீப்ரொடக்ஷன் வரைக்கும் இருக்கிறது வெஜிடேட்டிவ் ஃபேஸ், என்ன தெரியும், ஜுவனைல் ஃபேஸு. ரீப்ரொடக்ஷன் அட்டைன் பண்ணிட்டேன்னா அது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு. அது முடிச்சு இறக்குற ஃபேஸ் ஒரு லாஸ்ட் ஃபேஸ் யூ கால்ட் as செனசென்ட் ஃபேஸ். வயசாகிற ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க, செனசென்ட் ஃபேஸ். அட் த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸோட எண்டு, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிகிற டைம் என்ன சொல்கிறாங்க, செனசென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வென் டீஜெனரேஷன் செஸ், டீஜெனரேஷன் என்ன அர்த்தம், உடஞ்சு போகுன்னு அர்த்தம், எல்லாம் முடிஞ்சு போகுன்னு அர்த்தம். ரீஜெனரேஷன்னா உருவமாகுது, டீஜெனரேஷன்னா முடிஞ்சு போகுன்னு அர்த்தம். ஓகே, இஸ் அ கிளியர்? அண்ட் த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. எக்ஸாக்ட்லி, ஹியூமன்ஸ் அப்படி தான், குழந்தையாக இருக்கும், வளரும், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அட்டைன் பண்ணும், அண்ட் ஆஃப்டர் டைம் தே ஹாவ் டு டை. தட் இஸ் வாட் த நேச்சர் இஸ், தட் இஸ் வாட் த லாஸ். ஸோ அப்படி இறக்கும்போது அந்த ஃபேஸ் என்ன சொல்கிறாங்க, செனசென்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இஸ் அ கிளியர் கைஸ்? ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் கண்டிப்பாக எழுதிருவீங்களா? ஓகே சார், அப்சர்வேஷன் ரைட் பண்ணிக்கிட்டே கிளாஸ் பார்க்குறேன் சார். ஓகே, பெல்லாமி பிளேக் எல்லாம் பயங்கர மல்டி டேலண்டடாக இருக்கீங்க எல்லாம். ஸோ அதே மாதிரி மார்க்கும் வரணும். மார்க் வரலன்னா என்ன அர்த்தம், நீங்கள் கவனிக்கவும் இல்லை, ரெக்கார்டும் ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். சரியா? ஸோ ரெண்டுமே பண்ணுறீங்கன்னா மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் குட் கான்சன்ட்ரேஷன். கிளியர்? ஓகே, இப்போ பார்த்தாச்சு. இதே மாதிரி வியந்து போகிற ஒரு டாபிக். Still I am telling, still research is happening, still many scientific studies are happening on this particular topic called parthenogenesis. என்ன சார், சினிமா கிளைமேக்ஸ் ரேஞ்சுக்கு பில்டப் தெரியும்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது இதில். ஓகே, பார்த்தனோஜெனசிஸ்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், ரொம்ப வியர்டான டாபிக். எதனாலங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. ஸ்டில் தே ஸ்டடி. ஓகே, ஐ டெல் யூ வை, வில் டிஸ்கஸ் இட். ஓகே, ஃபைன். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு அ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இங்கே தான் ட்விஸ்டே. சார், கேமெட் இருக்குது, ஃபியூஸ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, புரியுது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக் இருக்குது, அந்த எக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகும், ஒரு புது இண்டிவிஜுவலாக மாறுங்கிறாங்க.
இன்னொரு கேமெட்டுக்கான தேவை இல்லைங்கிறாங்க. இன்னொரு கேமெட் உள்ளே வரணும் அவசியமே இல்லை, அதுவே தனியாக இன்னொரு இண்டிவிஜுவலாக மாறும். அதை பார்த்தனோஜெனசிஸ்ங்கிறாங்க. எப்படி சார் டீகோட் பண்ணிடலாமா? பாருங்கள். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை சார்ல்ஸ் பானட் இன் 1745. பார்த்துருவோம். Parthenogenesis is of two main types, namely natural and artificial. So natural பார்த்துடலாம் first. In certain animals, parthenogenesis occurs regularly, constantly and naturally in their life cycle and is known as natural parthenogenesis. அதாவது நான் இன்வால்வ் ஆகலை, ஹியூமன்ஸ் இன்வால்வ் ஆகலை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸும் இன்வால்வ் ஆகாமல் நேச்சுரலாகவே அவங்களுக்குள்ள இந்த பார்த்தனோஜெனசிஸ் இருக்குங்கிறாங்க. அது பேர் என்ன சொல்கிறாங்க? நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ். அதை இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா you have to divide in two types. One is complete and another one is incomplete. Complete ரொம்ப ஈஸி. is the only form of reproduction in certain animals and there is no biparental sexual reproduction. இங்கே பாருங்க ட்விஸ்ட் வந்துருச்சு. பைபேரண்டல் இல்லைங்கிறாங்க. அதாவது ஒரு ஃபாதர் மதர் தேவை இல்லை. தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் கம்ப்ளீட். இங்கே பாருங்க, தேர் ஆர் நோ மேல் ஆர்கானிசம். I can't even imagine how is it working. And such individuals are represented by females only. அதாவது ஒரு தாய் ஒரு அன்ஃபர்டிலைஸ்ட் எக் இருந்தால் மட்டும் போதும், அந்த அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கு என்ன ஆகும்? ஒரு புது இண்டிவிஜுவலாக மாறும். மேல் கேமெட்டுக்கான தேவை இங்கே இல்லை. எவ்வளோ பரபரப்பான சென்சேஷனாக டாபிக் இது. இமேஜின் இஃப் திஸ் இஸ் தேர் இன் ஹியூமன்ஸ். கிடிங், இட் கான்ட் ஹேப்பன். ஐ திங்க் தேர் மைட் பி ஸ்டடி ஹேப்பனிங், பை இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இது கொண்டு வர மாட்டாங்க. ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட், பட் திஸ் இஸ் ஆல்சோ ப்ராசஸ். ஃபைன், ஓகே. அது வந்து கம்ப்ளீட். அதாவது என்ன சொல்கிறாங்க, ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்று வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இருக்கும், இன்னொன்று மேல் ஆர்கனிசம் இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு. அது பேர் என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? Yes. Bharat, you are speaking about bees. That is also right. We'll see it. Okay. Next, incomplete parthenogenesis is found in some animals in which both sexual reproduction and parthenogenesis occurs. Sexual reproduction நடக்கும், parthenogenesis நடக்கும். சரி, என்ன குழப்பறீங்க? கேமெட்ஸ் உருவாகும் போது எப்படி ரெண்டுமே நடக்கும் பார்த்துடலாமா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹனிபீஸ். ஏன் ஹனிபீஸ்னா, ஹனிபீஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? குவீன் பீ இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது, ஒர்க்கர் பீஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்கா? இது மூணுக்குமே ஒரு டைப் இருக்குது. பார்த்துருவோமா? பாருங்கள். ஓகே, இப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதான் இங்கே பார்த்துருக்கோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னா வரக்கூடிய கேமெட் யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக குவீன் அண்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கும். அப்போ ஹனிபீயில் இருக்கக்கூடிய குவீனும் ஒர்க்கர்ஸும் எந்த ஃபேஸ் ஆர் எந்த பேசிஸில் வந்திருக்கு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிற பேசிஸில் வந்திருக்கு. புரிஞ்சுதா? அப்போ பீஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணிடுச்சுன்னா ரிசல்டண்ட்டாக யார் வரா? ஒர்க்கர்ஸ் அண்ட் குவீன் பீ. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஓகே. அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கிளாரிஃபை பண்ணியாச்சு. அப்போ பார்த்தனோஜெனசிஸ் இங்கே இருக்கா? இருக்குது. யார் பண்ணுறா? அன்ஃபர்டிலைஸ்ட் எக் டெவலப் ஆயிடுச்சுன்னா அது ட்ரோன்ஸ், மேல்ஸாக மாறுது. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஒரே ஸ்பீஷியஸில் ரெண்டு விஷயம் நடக்குது. அந்த ரெண்டு விஷயத்தில் இந்த பார்த்தனோஜெனசிஸ் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். ஸோ நவ் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பியூட்டிஃபுல் அண்ட் ஹவு ஃபேசினேட்டிங் பயாலஜி இஸ்? ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் தான். ரொம்ப எப்படி சொல்கிறது, இட் இஸ் லைக் சம்டைம்ஸ் யூ ஃபீல் இட் இஸ் அன்நேச்சுரல். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நேச்சுரலை கம்பேர் பண்ணும்போது அன்நேச்சுரலாக இருக்கும். பட் அதுவும் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேச்சர். ஓகே, ஸோ வில் see that. ஓகே, தட்ஸ் வாட் வி கால்ட் as parthenogenesis. அதே மாதிரி இருக்கிறதா பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனசிஸ். தம்பிகளா, பீடோனா என்ன சொன்னேன்? என்ன ஞாபகம் சொன்னேன்? பீடோனா என்ன சொன்னேன்? எஸ், யங், இம்மெச்சூர், இண்டூஸ் எல்லாமே பீடோவில் வந்துடும். அப்போ சம்வேர் யங் ஒன்ஸ் ஆர் இன்வால்வ்டுனா பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனசிஸ். பார்த்துடலாமா? The larva produces a new generation of larva by parthenogenesis. அதாவது ஒரு மெச்சூரான ஒரு ஆர்கானிசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மெச்சூரான கேமெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லார்வா, பிறந்த லார்வா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஒரு பட்டர்ஃப்ளை வரணும்னா குக்குன் லார்வா நிறைய சைஸ் இருக்குது. அந்த லார்வா என்ன பண்ணுது? இன்னொரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் லார்வாவை பார்த்தனோஜெனசிஸ் மூலமாக உருவாக்குது. அதை தான் பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனசிஸ் சொல்கிறாங்க. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? கிளியர்னா குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர்னு. யாருக்கு ஒரு டவுட் இருக்கா? பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனசிஸ் புரிஞ்சிருச்சா? பார்த்தனோஜெனசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த டாப்பிக்கில் இப்போ நீங்கள் நான் சொன்ன ஜெம்யூல்ஸ் டயக்ராம், இந்த ஸ்லைடில் பார்த்து ஜெம்யூல்ஸ் டயக்ராம் முக்கியம், பார்த்தனோஜெனசிஸ் முக்கியம், டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷனில் செக்ஷுவலில் பார்த்து முக்கியம், இதெல்லாமே முக்கியம். ஸோ பார்த்தனோஜெனசிஸில் யாருக்காவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? இல்லாதவங்க இல்லைன்னு சொல்லுங்கள், இருக்கிறவங்க இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபாஸ்ட். ஓகே, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யர் கமெண்ட்ஸ். குட். ஸோ அது எங்கே அக்கர் ஆகுது? ஸ்போரோசிஸ்ட் and an example called ready larva of liver fluke. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது.
Okay, so Bellamy Blake clear. Okay, good. அடுத்து, it is also seen in larvae of some insects called gallfly. Gallflyங்கிற insects என்ன பார்க்கலாம், இந்த parthenogenesis பார்க்கலாம். Okay, so you got a wonderful insight about parthenogenesis. That's what I feel like. Next we'll see what is artificial and we'll wind up. Natural என்ன பார்த்தாச்சு, artificial என்ன அர்த்தம், உள்ள மனுஷன் இன்வால்வ் ஆயிருக்கான். Okay, ஒரு ஹியூமன் இன்வால்மெண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு நேச்சர் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியம் இன்வால்மெண்ட் இருக்கலாம். அது எல்லாமே எதில் சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ் சொல்லுவோம். பார்த்துடலாமா? வெரி சிம்பிள். அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கு இருக்குது, ஆனால் அந்த எக்கை ட்ரிகர் பண்ணி இண்டிவிஜுவலாக மாற்றுறது யார், ஒரு ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்டிமுலை. ஸ்டிமுலைனா என்ன, ஒரு சிக்னல். அது ஃபிசிக்கலாக இருந்தால் ரேடியேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம். கெமிக்கல்னா என்ன, கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ ஃபிசிக்கல் இல்லை கெமிக்கல் மூலமாக இன்ட்ராக்ஷன் நடந்து அந்த அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து ஒரு ப்ராஜனியாக மாறி இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க அதை, வெரி குட், ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். ஓகே, எக்ஸாம்பிள் யூ ஹேவ் annelids and sea urchin eggs. Is that clear, guys? So finally we have completed the topic. எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும். டாபிக் முடிஞ்சாலே ஒரு ஜாலி வைப் வந்துடணும். ஓகே, ஸோ வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டாப்பிக்கை முடிச்சாச்சு. கிளியர்? ஸோ ஹாப்பியாக இருக்கீங்களா? அந்த ஆவேஷத்தில் கேட்பாங்களா ஹாப்பி இல்லைங்கிற மாதிரி. ஸோ டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகே, successfully we have completed. Anybody is having any clarification, just ask it now, we'll quickly discuss. Okay, yes, so I think we have come to the conclusion. ஸோ கைஸ், திருப்பி ஏன் ரிசல்ட்டை காட்டுறீங்கன்னா, வேணும் நமக்கு என்ன வேணும், ரிசல்ட்டு வேணும். நம்ம மண்டைக்குள்ளே என்ன இருக்கணும், ரிசல்ட்டு. நம்ம வந்து லைக் வி ஹேவ் டு கிளாரிஃபை, வி ஹேவ் டு கிளியர் த நீடட் எக்ஸாம்ஸ். நல்ல டாப் மார்க் வாங்கணும். நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் அதுக்கு தான். யூ, மீ, யுவர் பேரண்ட்ஸ், எவ்ரிபடி இஸ் ஹியர் டு வாட், டு கெட் திஸ் ரிசல்ட். அப்போ இந்த ரிசல்ட்டு பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட், ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்ட் ஹார்ட். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்களா, ஸ்மார்ட் ஒர்க் வந்து இருக்குது, கரெக்டு தான், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஆனால் ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஸ்மார்ட் ஒர்க் வேணும், பட் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஹார்ட் ஒர்க் மூலமாக உங்கள் ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் கொண்டு வரணும். ஆல் திஸ் கைஸ் ஹவ் ரியலி ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் தே ஓ அ பர்டிகுலர் ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்மளுமே என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணி ரிசல்ட்டை எடுத்தே ஆகும். சரிங்களா? Okay, and make sure you're following us on Instagram, Facebook, Telegram, WhatsApp, and WhatsAppல கமெண்ட்ல ஜாயின் பண்ணுங்க, நோட்ஸ் அப்டேட் பண்ணுங்க, நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க, டப்புன்னு கோ த்ரூ பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிருங்க. ஓகே, இஸ் இட் ஃபைன்? எஸ். ஸோ பரத், okay, thank you sir, concepts made easy. Thank you Bharat, thank you for listening. I actually admire students who have listened for whole 1 hour. ஜென்ரலி பசங்க என்ன பண்ணுவாங்க, 1 hour கண்டிப்பாக வேணும். ஜென்ரலாக 15 minutes டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். கரெக்டாக? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த அப்படியே பிளான் பண்ணி 1 hour உட்காண்டிங்கன்னா முடிச்சிடலாம். வெரி குட் பெல்லாமி பிளேக், ஹீ மேட் இட் வெரி சிம்பிள். ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட்டில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும், அவ்வளோதான். கரெக்ட்? ஓகே, ஸோ ஹார்ட் ஒர்க்கை வந்து தவிர்க்க விடாமல் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ, பாய் ரம்யா, பாய் பெல்லாமி பிளேக், பாய் பரத், பாய். Those are also seeing, bye. Okay, tata, take care.